பிக் பாஸ் இன்னைக்கான பிக் பாஸ்ல ரைசா காயத்ரி ரெண்டு பேருக்கு இடையில வலுவான வாக்குவாதமோ மோதலோ ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அடுத்து ஒரு ப்ரொமோ வெளியிட்டிருக்காங்க. இந்த ப்ரொமோல காயத்ரி ஆரவ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆரவ் ஏதோ ஒரு மூஞ்ச வந்து கடுகடுன்னு வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஓவியா போனப்ப ஃபீல் பண்ணாத ஆரவ் சக்தி போனப்போ கண்ணீர் மல்க தரையில விழுந்து புரளாத குறைதான். அந்த அளவுக்கு வந்து அழுதாரு. அந்த அளவுக்கு சக்தி காயத்ரி கூட இணக்கமா இருக்கக்கூடியவர். அந்த ஆரவ் கிட்ட தான் காயத்ரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஆரவ் வந்து ஒரு கோபமான முகத்துல உட்கார்ந்துருக்காரு. என்ன டயலாக் பேசுறாங்க அப்படின்னா, அவ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னா நானும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். இங்க வந்துட்டு ஏதோ ஒரு சப்ப கேரக்டர் வந்து நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, நீலாம் நத்திங். நீ என்கிட்டயே ஆட்டிடியூட் காட்டின என்னமோ இவங்கெல்லாம் உத்தமங்க மாதிரி. அதான் எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க அந்த வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ற ஸ்டைலு இதெல்லாம் பாக்குறப்ப அப்படியே ஆணவத்தின் உச்சத்தில் இருக்காங்க காயத்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக காயத்ரியை பற்றி நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். யார் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க தான் உலகத்திலே அதி புத்திசாலி, அதி மேதாவி. அவங்க கிட்ட குற்றம் குறை இல்லாத ஒரு நபர். மற்றவர்கள் தான் தவறு செய்பவர்கள். அவர் சொல்வதைத்தான் மற்றவர் கேட்க வேண்டும். இப்படி பல உயரிய பண்புகள் கொண்ட ஒரு மாபெரும் தலைவியாத்தான் வந்து காயத்ரி இருக்காங்க. இவங்க வந்து ரைசா கிட்ட என்ன பேசினாங்க, எதனால இந்த வாக்குவாதம் வந்தது என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு பெரிய வாக்குவாதம் வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. என்னமோ இவங்க உத்தமங்க மாதிரி, அதுதான் எனக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்ற அந்த ஸ்டைல் பாக்குறப்ப நமக்கே கோபம் வருது. அந்த அளவுக்கு தான் இந்த ப்ரொமோல வந்து காயத்ரி வந்து ஆட்டிடியூட் காட்டியிருக்காங்க. ரைசா வந்து இடையில இன்டர்கட் ஷாட் போடுறாங்க. ரைசா வந்து பெட்ல படுத்திருக்காங்க. ஒரு 3வது ஷாட் காட்டுறப்ப அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படியே வருது. அப்ப ஏதோ ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆரவும் முகத்துல ஏதோ ஒரு கோவத்தை தாங்கி நிக்கிறாரு. அவருக்கு மிக நெருக்கமான விரும்பிய காயத்ரி இவ்வளவு ரசிக்கும் தன்மையில் பேசும்போது ஏன் ஆரவ் கிட்ட அந்த கோபம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு முழு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். அரைகுடம் அப்படிங்கிறதோட அந்த சலம்பல் இருக்கு இல்லையா, அந்த சலம்பல் தான் இன்னைக்கு காயத்ரி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மற்றபடி முழு எபிசோடு பார்த்தா தான் என்ன பிரச்சனை என்ன விஷயங்கள்னு தெரியும். இந்த ப்ரோமோ பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, காயத்ரியோட ஒட்டுமொத்த அந்த ஆணவம் வந்து இன்னைக்கு வெளிப்பட்ட மாதிரி ஒரு தோரணையை காட்டுது. இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் தான் பார்த்தோம். அந்த கொஞ்சமே நமக்கு வந்து ஒரு வெறுப்புணர்ச்சியை கொடுத்தது. இன்னைக்கு அவங்க இந்த பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை வச்சு பார்க்குறப்ப மிகப்பெரிய ஆணவ வெளிப்பாடை காட்டியிருக்காங்க, அவங்களோட சுயரூபத்தை காட்டியிருக்காங்கங்கிற மாதிரி தான் எண்ணத்தை ஏற்படுத்துது. மற்றதை நம்ம முழு எபிசோட் பார்த்துட்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி.